உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரமும் நம்ம கூட வக்கீல் சுஜித் சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த வாரமும் என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு, அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, எனக்கு லீகல் ஒப்பீனியன் இருக்குல்ல சார், அது நீங்க ஒரு வீடியோக்கு முன்னாடியே நீங்க சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ப்ராப்பர்ட்டி வாங்க முன்னாடி அதை பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் லீகல் ஒப்பீனியனா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா புதுசா வந்திருக்க நிறைய பேருக்கு தெரியாது. லீகல் ஒப்பீனியனா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஓகே, லீகல் ஒப்பீனியன் அப்படின்றது ஒரு ரிப்போர்ட், ஓகேவா? ஸோ அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் ஃப்ளோ எல்லாமே அந்த ஒரு ரிப்போர்ட்ல இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த பேரண்ட் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி யார்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு, அவங்ககிட்ட இருந்து யார் வாங்கியிருக்கா, நம்ம யார்கிட்ட இருந்து வாங்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுல இருந்து அந்த டாக்குமெண்ட்டோட சேர்த்து ரெவென்யூ ரெக்கார்ட்ஸும் நம்ம செக் பண்ணுவோம். ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல பட்டா, சிட்டா, அடங்கல் இதையும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் கேசஸ் ஏதாச்சும் இருக்கா, லோன்ஸ் ஏதாச்சும் வாங்கியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஒரு லீகல் ஒப்பீனியன். ஸோ இந்த ஒப்பீனியன் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கிக்கிறது நம்ம ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் மாதிரி. ஸோ இந்த ஒப்பீனியன்றது நம்ம ஒரு அட்வொகேட் மூலமாக வாங்குவோம். ஸோ அந்த அட்வொகேட் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி அவர் ஒரு ரிப்போர்ட் தருவார். ஸோ அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே சார், லீகல் ஒப்பீனியன் என்னன்னு சொன்னீங்க, அது ஏன் முக்கியன்றது நான் மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன். லீகல் ஒப்பீனியன் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்க? ஓகே, ஸோ உண்மையாகவே ஒரு கேஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த கேஸ் நேம் வந்து பெல்லாமி வர்சஸ் செபைன். ஸோ இது வந்து இங்கிலாண்டில் நடந்த ஒரு கேஸ், ஓகேவா? இதில் வந்து பர்சன் ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த பர்சன் ஏ அப்படின்றவர் பர்சன் எக்ஸ்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுருக்காரு, ஓகேவா? இந்த பர்சன் ஏ அப்படின்றவருக்கு ஒரு பையன் இருக்கா, அவர் வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பி வந்து இந்த சேல் வந்து பண்ணக்கூடாது, இதில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாரு, ஓகேவா? இந்த மீன் டைம் பி என்ன பண்ணுறாரு, என்னடா இது நமக்கு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கியிருக்கோம், இவன் வந்து கேஸ் போட்டு நமக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுறான், எக்ஸ் அப்படின்றவருக்கு வந்து வித்துடுறான், ஓகேவா? ஓகே, எப்போ இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே வித்துடுறான், ஓகேவா? வித்துட்டு இவன் காசு வாங்கிடுறான். ஸோ இந்த கேஸ்ல என்ன முடிவாகுதுன்னா, அந்த சேல் வந்து சரியில்லை, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவாயிருது, ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டதுனால அங்கே ஒரு பிரச்சனை போகுது. இப்போ எக்ஸ் என்ன பண்ணுவான், நான் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி இவன்ட்ட இருந்து வாங்கியிருக்கேன், அதனால ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதனால ஒரு டாக்டரின் கொண்டு வராங்க. ஸோ இந்த டாக்டரின் பேரு லிஸ் பெண்டன்ஸ். டாக்டரின் அப்படின்றது ஒரு கோட்பாடு, ஒரு ரூல் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த டாக்டரின் பேரு லிஸ் பெண்டன்ஸ். ஸோ இந்த டாக்டரினுக்கு என்ன மீனிங்னா, ஒரு கோர்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் மேட்டர் இருக்குன்னா அந்த கோர்ட்டு கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணக்கூடாது, செட்டில் பண்ணக்கூடாது, அந்த டைட்டில் வந்து மாற்றக்கூடாது. ஸோ இப்போ எதுக்கு இந்த ஒரு டாக்டரின் கொண்டு வராங்கன்னா, கோர்ட்டை நம்பி ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கையிலே இன்னொருத்தர் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டா அந்த கோர்ட்டுக்கு என்ன மரியாதை, என்னை நம்பி ஒருத்தர் வந்திருக்கான், அவனுக்கு என்ன நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த டாக்டரின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கையில ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. நம்ம ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா நமக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கு அப்படின்றது எப்படி தெரியும்? அதனாலதான் ஒரு லீகல் ஒப்பீனியன்ன்றது ஒரு அட்வொகேட் மூலமா வாங்கணும். ஸோ இப்போ அட்வொகேட் என்ன பண்ணுவாரு, கோர்ட்ல ஏதாச்சும் பெண்டிங் கேசஸ் இருக்கா, இல்ல இதுல லோன் ஏதாச்சும் இருக்கா, இந்த லோன் ரிலேட்டடா கேசஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அதுல இருந்து தான் ஒரு லீகல் ஒப்பீனியன் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுவார். ஸோ இதனாலதான் ஒரு அட்வொகேட் மூலமா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கையில லீகல் ஒப்பீனியன் வாங்குங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்றேன். ஓகே சார், இப்போ லீகல் ஒப்பீனியன் ஏன் முக்கியன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒருத்தவங்க ப்ராப்பர்ட்டி வாங்க சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க, சென்னையிலயோ இல்ல அவுட்டர்லயோ எங்கேயோ ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு உங்க டீமால லீகல் ஒப்பீனியன் கொடுக்க முடியுமா வாங்கி? கரெக்டா? கண்டிப்பா. அதுக்கு அவங்க எப்படி சார் உங்களை கான்டாக்ட் பண்றது? கண்டிப்பா எங்களால உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். எங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நாம வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு
உங்கள் queries along with your ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்கள் லீகல் டீம் வந்து உங்களுக்கு வந்து தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் queries மட்டும் இல்லாமல் வேற ஏதாச்சும் லீகல் queries இருந்தாலும் நீங்கள் எங்கள் லீகல் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இன்னைக்கான கேள்வி நான் எடுத்துகிட்டு வந்து சார்கிட்ட கேட்டுட்டேன். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு எதனா கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்து நான் அந்த கேள்விகளை சார்கிட்ட எடுத்துகிட்டு வருவேன். நம்ம வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை ஒதுக்குனதுக்கு.